Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஃபோர் எலெக்ஷன் அண்ட் ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட் எந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்றேன். ஸ்டாக்ஸை பை பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட்குள்ள போகலாம். டிஃபென்ஸ் ஸ்டாக்ல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அண்ட் தென் பிஎம்எல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பிஎம்எல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது டிஃபென்ஸ்லையும் இருக்குது அண்ட் தென் ரயில்வேலையும் இருக்குது. பிஎம்எல் ஸ்டாக், பிஎஸ்சி ஸ்டாக். ரயில்வே செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆர்பிஎன்எல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக். ஹவுசிங் ஃபினான்சிங்கில் குட்கோ வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக். இன்ஃப்ராவில் பார்த்தீங்கன்னா ஹெச்இ இன்ஃப்ரா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து அதானி குரூப்பில் அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட் அண்ட் தென் அதானி கிரீனை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ சார்ட்டில் போய் ஒன் பை ஒன்னாக ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்மில் எந்த ரேஞ்சு வரை மூவ்மெண்ட் பண்ணலாம்னு அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல நல்ல அப்டர்ன்ல இருக்கு. அட் தி சேம் டைம் தொடர்ந்து புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணுது. தென் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியா இருக்கு. இது டே சார்ட். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் 4800 இருக்கு. ஃபர்தராக சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4600 அண்ட் தென் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 5200. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தராக ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஹையை வந்து ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5600 தென் 5800 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பிஎம்எல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அருமையான அப்டர்ன்ல இருக்கு. ஃபர்தராக வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4200 அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4600. ஸோ சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணால் 400 rupees. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5000 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 4600 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஹையை வந்து கிரியேட் பண்றதுக்கு ஸ்டாக் வந்து ட்ரை பண்ணலாம். இது மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் 4600 வந்து ப்ரோக் பண்ணும்போது அருமையான மூவ்மெண்டம் ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம். தேர்ட் ஒன் ஆர்பிஎன்எல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 400. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 400 வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தராக ஸ்டாக் 420 தென் 440 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 360 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து 40 rupees மூவ்மெண்ட் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் குட்கோ. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 250 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் தென் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 280. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 280 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஸ்டாக் வந்து 300 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 300 வந்து ப்ரோக் பண்ணி இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கும் போது ஃபர்தராக ஸ்டாக் 320 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். இது மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ட்ராங்கான அப்டர்ன்ல இருக்கு. அட் தி சேம் டைம் வால்யூம்ஸ் பையிங் ப்ரெஷர் ரொம்ப வந்து ஹெவியா இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 280 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்கான மூவ்மெண்டம் ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம். இது ஹெச்இ இன்ஃப்ராவோட டே சார்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல ஸ்ட்ராங்கான அப்டர்ன்ல இருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை தென் ஹையர் லோ வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங்கான மூவ்மெண்டம் பண்ணுது. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் அப்சைட்ல வந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1450 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் தென் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 1600. ஸோ சப்போர்ட்ல இருந்து டாப் வந்து கால்குலேட் பண்ணா 150 rupees. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 1600 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஹையை வந்து ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1700 வரையும் போகலாம்.
இது மந்த்லி சார்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் கொடுத்து தொடர்ந்து புல்லிஷ் கண்டியில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணுது. அண்ட் தென் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியா இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 1600 வந்து பிரேக் பண்ணும்போது அருமையான மூமெண்டம் ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அதானி என்டர்பிரைஸ். இது ஸ்டாக் உடைய மந்த்லி சார்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 3600. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஸா வந்து பிரேக் பண்ணும்போது 4000 வரையும் ஸ்டாக் வந்து மூவ்மெண்டம் பண்றதுக்கு ஸ்டாக்ல வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இது டே சார்ட். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் 3300ல இருக்கு. ஃபர்தரா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3200. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 3600 வந்து பிரேக் பண்ணி அதுக்கு மேல ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கும் போது 3800 அண்ட் 4000 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் அதானி போர்ட். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1400ல இருக்கு. ஃபர்தரா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1350ல இருக்கு. ஸோ பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 1460. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஸை வந்து பிரேக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் 1500 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 1500 வந்து பிரேக் பண்ணி அதுக்கு மேல ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கும் போது ஃபர்தரா ஸ்டாக் 1540 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். இது அதானி போர்ட்டோட மந்த்லி சார்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான அப்டர்ன்ல இருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டியில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. தென் வால்யூம்ஸ் பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஃபைனல் ஒன் அதானி கிரீன். இது ஸ்டாக் உடைய டே சார்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல டோட்டலி ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங். ஸோ பாட்டம் பார்த்தீங்கன்னா 1700 அண்ட் தென் டாப் பார்த்தீங்கன்னா 2000. இந்த ரேஞ்சுக்குள்ள ரொம்ப நாளா ஸ்டாக் வந்து ட்ரேடிங் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 2000. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 2000 வந்து பிரேக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்ட்ராங்கான மூவ்மெண்டம் ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1800. தென் ஃபைனல் சப்போர்ட் 1700. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2100 தென் 2100 வரையும் ஷார்ட் டர்ம்ல வந்து ஸ்டாக் மூவ்மெண்ட் பண்ணலாம். இது மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க நான் பார்க்குறேன். ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 2000 வந்து பிரேக் பண்ணும்போது 2200 வரையும் மூவ்மெண்டம் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ல வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.